பாரம்பரியமாக நம்ம பாட்டி காலத்திலிருந்து செய்யக்கூடிய எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வருஷம் ஆனாலும் இந்த எலுமிச்சை ஊறுகாய் கெட்டு போகாது. ஒரு அடிக்கடமான பாத்திரத்தில் 150 ml அளவு சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி கொஞ்சமாக ஒரு 10 வெந்தயம் சேர்த்து பொரிய விடுறேன். இதெல்லாம் பொரிஞ்ச பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து 1 கிலோ எலுமிச்சம்பழத்தில் 125 கிராம் கல்லுப்பு சேர்த்து ஒரு 20 நாள் ஊற விட்டுருக்கிறேன். எலுமிச்சம்பழம் நல்லா ஊறணும். தினந்தோறும் எடுத்து இந்த எலுமிச்சம்பழத்தை குலுக்கி வைக்கணும். இது கண்ணாடி பாட்டில் செஞ்சோம்னா ஊறுகாய் ரொம்பவே நல்லா இருக்கும். கெட்டும் போகாது, பூசணமும் பிடிக்காது. 15 நாளுங்கிறது ஒரு 20 நாள் கூட இருக்கலாம். எலுமிச்சம்பழம் நல்லா உப்பில் ஊறுமே தவிர கெட்டு போகாது. இப்படி ஊறின எலுமிச்சம்பழத்தை எண்ணெயில் தாளித்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக விடணும். இப்படி வெந்த பின்னாடி இந்த 1 கிலோ லெமனுக்கு 60 கிராம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காதவாறு பார்த்துக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சாலே போதும். ஒரு அரை மணி நேரம் அளவு இதை நல்லா வேக விடணும். ஊறுகாய் செஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கசந்த மாதிரி இருக்கும். ஊற ஊற ரொம்பவே நல்லா இருக்கும். மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா சிம்லேயே வேக விடணும். இந்த பதம் வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகை வறுத்து அரைச்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் போல் சிம்லேயே வச்சிடணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் அல்வா மாதிரி ஊறுகாய் வர்றது தான் பதம். ஊறுகாய்க்கு நிறைய பேர் பாட்டிலில் மேலே எண்ணெய் நிற்கிற மாதிரி ஊற்றிருப்பாங்க. அந்தளவு எண்ணெய் தேவையில்லை. இப்படி ஊறுகாயில் பிரிஞ்சு வரக்கூடிய அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும். இந்த ஊறுகாய் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இதில் சரியான அளவு உப்பு, கடுகு, வெந்தயம், பெருங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால 1 மாதம் ஊறுகாய் செஞ்சு வச்ச பின்னாடி ஊறணும். அப்போ தான் ஊறுகாய் கசக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.